வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 232 மொழி கிளர்ச்சி என்பது தலைப்பு. அந்தந்த மாகாண மொழியில் எங்கும் ஆட்சி நடைபெற்றிடவும் பொதுவாயுள்ள இந்திய ஆட்சிக்கு உலக மொழியே மிக்க ஏற்றதென்றும் மாணவர்கள் தேசமெங்கும் எந்த பள்ளிகளிலும் கட்டாயமாய் இவ்விரு மொழிகளை கற்க முறை வகுத்தும் தந்திரமாய் மொழி கிளர்ச்சி தணிக்கை வென்று தந்திட்டோம் குறிப்பு மத்திய ஆட்சிக்கு. நம் தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பல்வேறு கட்டங்களில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. எனவே அருட்தந்தை சொல்கிறார், அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் சில விஷயங்களை சாதுரியமாக கையாள வேண்டும். இப்போ இவர்கள் எப்படி இந்த மொழி கிளர்ச்சியை கையாண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு கொடுக்கிறார். ஒரு தேசத்தில் நிறைய மாநிலங்கள் இருக்கின்றன. எந்த மாநிலத்திலும் அந்த மாநில மொழியே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அது தவிர உலகம் முழுவதும் பேசப்படுகிற மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே எந்த மாகாணத்திலும் இருமொழி கொள்கை இருக்கும். ஒன்று அந்த மாநிலத்தினுடைய மொழி. தமிழ்நாடு என்றால் இங்கே தமிழும், இன்னொரு மொழி உலக மொழி. கேரளாவாக இருந்தால் மலையாளமும் உலக பொதுவான மொழி. அது இன்றைக்கு ஆங்கிலமாக இருக்கிறது. கர்நாடகாவாக இருந்தால் கன்னடம், ஆங்கிலம். இப்படி இதுதான் ஏற்றது மாணவர்களுக்கு என்று தீர்மானித்து எந்த பள்ளிகளிலும் சேருகின்ற குழந்தைகள் கட்டாயமாய் இவ்விரு மொழிகளை கற்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி அதன் மூலமாக மொழியினால் வரக்கூடிய அந்த போராட்டத்தை தவிர்த்து இந்த குறிப்பை மத்திய ஆட்சியின் பார்வைக்கும் தந்துவிட்டோம் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள். ஒரு ஆட்சி பொறுப்பை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. எதிர்ப்புகளை சமாளிக்கணும். சில இடங்களில் அதை சாதுரியமாகவும் கையாள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.